இப்போ நான் கொஸ்டின் படிக்கும் போது 30வது கொஸ்டின் படிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஆன்சர் தெரியுது. அதாவது நான் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டை வந்து டபுள் சைடில் போட்டிருக்கேன். டபுள் சைட்லையும் போட்டிருக்கேன், கடைசி சைட்லையும் டபுள் சைடில் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ரைட் சைடில் உள்ளது தெரியுது பாருங்க, கடைசி சைடில் உள்ளது. இது வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் உள்ளது. அந்த ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் உள்ளதான் அந்த இது வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ரீவல்யூஷனில் கடைசியில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன். அதுக்கு கீழே தெரியுது பாருங்களேன், இது கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரக்கூடியது. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவும் கடைசியில் வரக்கூடியது. கடைசியில் அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப கடைசியில் உள்ளது பொறுத்த வரைக்கும் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்ல வரக்கூடிய கடைசியில் வரக்கூடியது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரக்கூடிய கடைசியில் உள்ளதும் உங்களுக்கு தெரியுது. இப்ப வந்து நான் கொஸ்டின் படிக்கிறேன், நீங்க இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. ஓகே, இப்ப கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. A and B share profit in the proportion of 3/4 and 1/4. Their balance sheet on 31st March 2016 was as follows. அப்போ ஏயும் பியும் பார்ட்னர் கிடைக்கக்கூடிய லாபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/4 அண்ட் 1/4 அந்த ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. கீழே பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டு. இந்த கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் உங்களுக்கு நான் பழைய பிரகாரம் தான் சொன்னது தான். அதாவது வந்து லைபிலிட்டி சைடில் முதல்ல பாருங்க. எல்லாரும் புக் வச்சிருக்கீங்களா? லைபிலிட்டி சைடில் நமக்கு தேவையானது என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு பாருங்க. ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் ரிசர்வ் ஃபண்டும் ஒரே மீனிங்ல வரக்கூடியது தான். அதனால ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, அதை டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட்டை டிக் பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் லைபிலிட்டி சைடில் இல்லைன்னா எங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், அசட் சைடில் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அசட் சைடில் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை. உடனே கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வரீங்க. இந்த கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எந்த சாப்டர், அதாவது 2வது சாப்டரா, 3வது சாப்டரா அல்லது 4வது சாப்டரா, இந்த கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் கீழே உள்ளது தான் வச்சு தான் நம்ம கணிக்கணும். இப்போ கீழே ஆன் April 1st 2017 சி வாஸ் அட்மிட்டடு. அப்போ அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர் 2வது சாப்டரு. அதுக்கு அடுத்தது கீழே பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தட் சி பே rupees 10,000 as his capital. அப்போ சி வந்து கேபிட்டல் அமௌண்ட்டை எவ்வளோ கொண்டு வராருன்னா 10,000 ரூபா கொண்டு வராரு. அண்ட் சி பேஸ் rupees 5,000 ஃபார் குட்வில். அதாவது 5,000 ரூபா வந்து அவர் குட்வில் ப்ரீமியம் ஃபார் குட்வில்லாக வந்து சி எவ்வளோ கொடுக்கணும்னா வந்து 5,000 ரூபா கொடுக்கணும். half of this sum is to be withdrawn by A and B. இதில் பாதி அமௌண்ட்டு, அதாவது 2,500 ரூபா, 5,000த்துல வந்து ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட் 5,000த்துல 2,500 ரூபா வந்து வித்ரா பண்ணிக்கிறாங்க. யார் யார் வித்ரா பண்ணிக்கிறாங்கன்னா ஏஎம் பியும் வித்ரா பண்ணிக்கிறாங்க. அது கேபிட்டல் அக்கௌண்ட்ல வரும்போது நான் நம்ம பார்த்துப்போம். கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்த வித்ரா பண்றது எங்க வரும்னா டெபிட் சைடில் வரும். அதுவும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து அந்த 5,000 ரூபாய் பிரிச்சு எடுத்துக்கிறது வந்து எங்க வரும்னா கடைசியில் வரும். அதே இது வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போற, அதை வித்ரா பண்ணி எடுத்துட்டு போற அமௌண்ட் வந்து அந்த ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்க வரும்னா டெபிட் சைடில் வரும். இதுக்கு முன்னாடி இங்கேயே காட்டிடுறேன் பாருங்களேன். ப்ரீமியம் ஃபார் குட்வில் இருக்கு பாருங்களேன், எவ்வளோ அமௌண்ட்னா வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டு எவ்வளோ கொண்டு வராருன்னா 5,000 கொண்டு வராரா. அந்த 5,000 வந்து ரேஷியோ ஓல்டு ரேஷியோ 3/4. அப்போ எவ்வளோனா 3,750. இவருக்கு பொறுத்த வரைக்கும் 1,250. இந்த பாதி அமௌண்ட் வந்து எங்கே வரும்னா டெபிட் சைடில் வந்து, அதாவது வந்து டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் 2 பேங்க்னு போடுவீங்க. அது காட்டும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரீவல்யூஷன் அக்கௌண்ட், அதாவது நமக்கு வந்து 3வது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து ரீவல்யூஷன் வருது. அதாவது ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் பின்னு மார்க் பண்ணிக்கிங்க, லாஸாக இருந்தால் எல்னு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ படிக்கிறேன் பாருங்க. The stock and furniture be reduced by 10%. ரெடியூஸ்னாவே டிக்ரீஸ்டு, அதாவது லாஸ் ஐட்டம்ஸ். அப்போ 10% எது ஸ்டாக்னுடைய வேல்யூ. அதே மாதிரி 5% வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸஸ்னுடைய வேல்யூ. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் be created on sundry debtors and bills receivable. அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸ் தான். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து சண்டரி டெப்டார்ஸில் வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னா 5%. அதே மாதிரி பில்ஸ் ரிசீவ்லையும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுனா அதுவும் 5%. ஆக மொத்தம் இந்த சி டிரான்சாக்ஷனில் 4 வருது. ஸ்டாக் 1, ஃபிக்ஸட்ஸ் 1, அடுத்தது பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஆன் சண்டரி டெப்டார்ஸ், அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் ஆன் பில்ஸ் ரிசீவபிள். இது 4மே லாஸ் மார்க் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் பி அப்ரிசியேட்டட் பை 20%. அப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் வேல்யூ அப்ரிசியேட்டட் ஆகுது. இது ப்ராஃபிட் ஐட்டம்ஸ்.
லேண்ட் அண்ட் பில்டிங் மேலே வேல்யூ பாருங்கள் எவ்வளவு 25,000. அதில் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 20%னா 5,000 rupees. அடுத்தது there being a claim against the firm for damages, a liabilities to the extent of rupees 1,000 should be created. நம்ம ஃபார்முக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு 1000 ரூபா வந்து நஷ்ட ஈடாக கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ அமௌண்ட்னா 1000 ரூபா. இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் லாஸு. அப்போ டோட்டலாக லாஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5. இதை சேர்த்து ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு வந்து ஒன்று தான். அதுக்கு அடுத்தது இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்கிறோம் பாருங்களேன். நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த பக்கம் போட்டீங்க, பேஜ் நம்பர் வந்து 104ல் ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. An item of rupees 650 including a Sunday creditors is not likely to be claimed. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அதாவது creditors is not likely to be claimed. அவர் 650 ரூபா கேட்க விருப்பப்படல. அப்போ அவ்வளோ விருப்பப்படலன்னா நமக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான். அப்போ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். அப்போ ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் 2, லாஸ் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 ஐட்டம்ஸ் லாஸ் ஐட்டம்ஸ். இப்போ ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுவும் முதல்ல ப்ராஃபிட் ஐட்டம்ஸ் ரிவலேஷன் அக்கௌண்ட்டில் கடைசைடில் உள்ளது தான் நான் வரப்போகிறேன். இப்போ சொல்லும் போது அப்படியே பார்த்துங்க, இந்த வீடியோ பார்த்துங்க. டெபிட் சைடில் உள்ளது மறுபடியும் நான் காட்டுறேன். இப்போ ரிவலேஷன் அக்கௌண்ட் சொல்லி நான் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ கடைசைடு அதாவது ப்ராஃபிட் ஐட்டம்ஸு பை லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ வேல்யூனா 25,000 இன்ட்டு 20%. எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 5,000 ரூபா. 5,000 ரூபா கடைசைடில் போட்டேன். அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பை கிரெடிட்டர்ஸ் நாட் லைக்லி டு பி கிளைம்டு, அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 650. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். இது முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நான் வந்து இப்போ டெபிட் சைடு காட்ட போகிறேன். இப்போ டெபிட் சைடில் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 இருக்குது. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் அதுக்கு உள்ளது பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 2 வரும். பார்ப்போம். இப்போ பாருங்களேன், டெபிட் சைடில் ரிவலேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடில் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தெரிகிறது வந்து 2 ஸ்டாக் அக்கௌண்ட். ஸ்டாக்கினுடைய வேல்யூ 20,000 ரூபா. அதில் 10% சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 2,000 rupees. 2,000 rupees வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கினுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு ஃபிக்ஸர்ஸ் அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்னா 1000 ரூபாயில் 10%னா 100 ரூபா ரெடியூஸ் ஆகுது. இது 100 rupees. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? 100. அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஆன் டெப்டார்ஸுக்கு வரேன். டெப்டார்ஸுடைய அமௌண்ட் வந்து 16,000. அதில் 5% சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 800. அது ஒரு 800 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் ஆன் பில்ஸ் ரிசீவபிள். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அமௌண்ட் வந்து எவ்வளோனா 30,000. அதுக்கும் 5% சொல்லி 3,000. அதுக்கும் 5% சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 150. அதுவும் இங்கே போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது கிளைம் ஃபார் டேமேஜஸ், அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்னா 1000 ரூபா. இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். ஆக மொத்தம் 5 லாஸ் ஐட்டம்ஸ். 1 2 3 4 5. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் பொறுத்த வரைக்கும் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு 5,000 ஒன்று. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் நாட் லைக்லி டு பி கிளைம்டு பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னா 650. அப்போ அங்கே வரக்கூடிய டோட்டல் பொறுத்த வரைக்கும் 5,650. இப்போ அந்த அமௌண்ட்டை தூக்கி அப்படியே இங்கே டெபிட் சைடில் போட்டுக்கிட்டேன் 5,650. காரணம் என்ன, இங்கே தான் அமௌண்ட்டு குறையுது. எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதுன்னா 1,600 குறையுது. அதான் ரவுண்டப் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த 1,600 வந்து நமக்கு ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போ ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது யார் யாருக்குன்னா வந்து ஓல்டு பார்ட்னர், அதாவது ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே மாதிரி பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ பாருங்களேன் 1,600 அந்த ஓல்டு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3/4 எவ்வளோ அமௌண்ட்னா வந்து 1,200. அதே மாதிரி பிஸ் கேபிட்டலுக்கு பொறுத்த வரைக்கும் 1,600 இன்ட்டு 1/4 எவ்வளோ அமௌண்ட்டுனா 400. இன்னொரு காலத்தில் போட்டு கூட்டினீங்கன்னா அதே அமௌண்ட் தான் வரப்போகுது. இந்த ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன். அப்போ ரீவலேஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடும் பார்த்தாச்சு, அதே மாதிரி கடை சைடும் பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வந்து கடைசையில் வரக்கூடியது தான் பார்க்கக்கூடியது. இப்போ பாருங்கள், கடைசைடு நான் வைக்கிறேன் பாருங்கள்.
இப்போ கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி சைடில் நம்ம டிக் பண்ணது வந்து 2 அமௌண்ட் டிக் பண்ணியிருக்கோம். ஒன்று ரிசர்வ் ஃபண்டு, இன்னொன்று வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் தான் முதல்ல கொண்டு வந்து போடணும். அதை எப்படி எடுத்து எழுதணும்னா பை பேலன்ஸ் ப்ராடவுன், பை பேலன்ஸ் ப்ராடவுன். அப்போ 3 பேர் கிரெடிட் சைடில் ஓப்பன் பண்ணியிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ஏபிசி. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள அமௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட்டை கொண்டு வந்து ஃபில்அப் பண்ணிக்கிங்க. 30,000 16,000. அதுக்கு அடுத்தது பை பேங்க். நியூ பார்ட்னர் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வராருன்னா 10,000 கொண்டு வர, இவங்க 2 பேருக்கும் டேஷ். அதுக்கு அடுத்தது பை நியூ பார்ட்னர் ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டாக கொண்டு வராரு. எவ்வளோ அமௌண்ட்னா 5,000. அதை இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஓல்டு ரேஷியோவில். இவருக்கு பொறுத்த வரைக்கும் 3,750, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 1,250, இவருக்கு டேஷ். அடுத்தது ரிசர்வ் ஃபண்ட் அமௌண்ட்டை நம்ம வந்து பிரித்து கொடுத்தோம். நம்ம டிக் பண்ணி வேற வச்சுருக்கோம் லைபிலிட்டி சைடில். இந்த கொஸ்டின் லைபிலிட்டி சைடில் எவ்வளோ அமௌண்ட்னா 4,000. அப்போ இவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ரேஷியோ, அதாவது 3/4 1/4ன்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு 3,000, இவருக்கு 1,000, இவருக்கு டேஷ். அடுத்தது பை ரீவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட். ரீவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1,200 அண்ட் தென் வந்து 600. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருக்குமே வந்து கடைசி சைடில் உள்ள டோட்டல் அமௌண்ட் போட்டாச்சு. இப்போ நான் காட்டக்கூடியது வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடில் வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டு பேங்க். அதாவது கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ரீமியம் ஃபார் குட்வில் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட், அதாவது ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து ஏஎம்பி என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதாவது டிராயிங்ஸ் பர்சனல் யூஸுக்காக. அப்போ பை பேங்க். அப்போ ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட், அப்போ 3,750 பாதி அமௌண்ட்னா 1,875 போட்டாச்சு. அதே மாதிரி அவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ப்ரீமியம் ஃபார் குட்வில் வந்து உங்களுக்கு வந்து 1,250. அதில் ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட், அது கால்குலேஷன் நான் போடலை, இருந்தாலும் ஆஃப் ஆஃப் தி அமௌண்ட் சொல்லி பார்க்கும்போது 625. சிக்கு டேஷ். இப்போ 3 பேர் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ 2 பேலன்ஸு கேரி டவுன், 3 பேருக்குடைய அமௌண்ட் வந்து கேரி டவுன் ஆகுது. இதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் வரப்போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு.